மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, துதித்தால் என்ன நடக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, துதிக்கு தேவன் ஒரு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, அநேக இடங்களை சொல்றாரு, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை என்ன பண்ணுமாம், துதிக்கணும், நம்முடைய தேவனை என்ன பண்ணுமாம், கீர்த்தனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எது இன்பமும் எது ஏற்றதுமா இருக்குதுன்னு சொன்னா, துதி என்பது இன்பமா இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணோம், தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்றாரு, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களோ, எவ்வளவு துதி பலிகளை செலுத்துறீங்களோ, அது ரொம்ப நல்லதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, ஓசியாவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எக்காலத்தை என்ன பண்ணுமா, உங்க வாயில வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எக்காலம் என்பது என்னன்னு சொன்னா, துதியை நம் வாயில எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் தேவனுக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கூட பாருங்க, தேவன் நம்மிடத்துல அதிகமா எதிர்பார்ப்பது எதுன்னு சொன்னா, துதி பலிகளை, ஹல்லேலூயா, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை தேவன் ஒவ்வொரு நாள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் பொழுது தேவ ஆவினர் உங்க மத்தியில உலாவிக் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த துதி பலிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 5 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்க அவர்கள் ஒருமிக்கு பூரிகைகளையும் ஊதி ஏகமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் எப்பொழுது தேவனுடைய சமூகத்துல துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பொழுது தேவ ஆலயம் என்ன பண்ணிச்சா, மகிமையினால நிரப்பப்பட்டது. அப்போ அன்றைக்கு என்ன பண்றாரு, ஆலயத்தை பற்றி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று வேதாகம் அழகா சொல். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி என்ன பண்றாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, நீங்க எவ்வளவு துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் தேவ சமூகத்துல செலுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் இருதயமாகிய இந்த ஆலயத்துல அவருடைய மகிமை என்ன பண்ணுமா, இறங்க ஆரம்பிக்கும். ஆகவே துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கக்கூடியதாய் காணப்படும். ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன பண்ணுமா, என் வாயில இருக்கும். அப்ப பாருங்க, அவருடைய வாய்க்குள்ளாக எப்பொழுது என்ன பண்ணுமா, ஸ்தோத்திர பலி இருந்துட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களோ, ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். தேவனுடைய பெரிய வல்லமைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலி மகிமைப்படுத்துறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாரும் கூடி என்ன பண்ணாங்க, ஒருமிக்க பூரிகைகளையும் எக்காலங்களையும் ஊதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடிக்கொண்டதாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆலயமாக இந்த இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளாக ஸ்தோத்திர பலிகள் ரொம்ப
அவசியம். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உன் வாயில் என்ன பண்ணுமா? எக்காலத்தை வை என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எக்காலத்தை உங்க வாயில வைத்து பாருங்கள். அன்றைக்கு எரிகோ பட்டணம் விழுந்ததற்கு காரணம் தெரியுமா? ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரங்களை செலுத்து. ஹல்லேலூயா. 7 தடவை என்ன பண்ணுங்க? சுற்றி வந்து என்ன பண்ணுங்க? எரிகோ மதில சுற்றி வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 7வது தடவை 7 தடவை சுற்றி வந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பாருங்க, அந்த எரிகோ மதில் தானா இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் மாற வேண்டுமா? நீங்கள் துதி பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு துதித்து பாருங்கள். தேவன் உங்கள் மத்தியில பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இப்படியே யோசபாத் வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசபாத் ராஜா வர வர என்ன பண்ணாராம்? விருத்தி அடைந்து கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. ஏன் யோசபாத் ராஜா விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, யோசபாத் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 நாட்டு படையினர் என்ன பண்ணாங்க? யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு வராங்க. அப்ப யுத்தத்துக்கு வரும்பொழுது யோசபாத் ஒரு காரியத்தை செய்ய, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணார்? வர சொல்லி உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல கூடி, ஆண்டவரே இப்படியாக வராங்கப்பா, நாங்க என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு? வாயில துதிய மாத்திரம் செலுத்துப்பா. ஹல்லேலூயா. அவர்களை பாடக்கூடிய பாடகர்களை எழுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க எதிராய் வந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாங்களாம்? வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவ பாருங்க, யோசபாத் ராஜாவுக்கு தெரிந்ததெல்லாம் நான் தெரியுமா? தேவனை துதிப்பது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தேவனை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, யோசபாத் வர வர என்ன பண்ணாராம்? விருத்தி அடைந்தார். அது மாத்திரமல்ல, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, யூதாவின் கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் என்ன பண்ணாராம்? கட்டினாராம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசபாத் ராஜா தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடிய ஒரு மகனாய் காணப்பட்டதுனால, தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அந்த பட்டணங்களை என்ன பண்ணாராம்? கட்டினாராம். ஹல்லேலூயா. ரஸ்துக்களை வைக்கக்கூடிய அந்த பட்டணங்களை கூட கட்டினாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் கோட்டைகளை கட்டினானாம், ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டினானாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆசீர்வாதம் தங்கி இருந்தால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில துதி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாங்க, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. நீங்க எவ்வளவாய் தேவ சமூகத்துல துதிக்கிறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கையில மேன்மைகள் வந்துட்டே இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமா? நீங்கள் நினைக்கிற காரியங்கள் தேவன் உங்கள் நடத்த வேண்டுமா? நீங்கள் வர வர விருத்தி அடைய வேண்டுமா? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 3:1 நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவ பாருங்க, சவுலின் குடும்பத்தார் என்ன பண்ணாங்களாம்? வர வர பலவீனப்பட்டு போனாங்களாம். ஆனால் துதிக்கக்கூடிய தாவீதுடைய வாழ்க்கையில வர வர பலத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சவுல் என்ன பண்றாருன்னா தாவீதை பார்த்து பயப்படுறாரு. அந்த அளவுக்கு பயப்பட அளவுக்கு காரணம் தெரியுமா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் வர 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 பலத்து கொண்டே போயிருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலத்து கொண்டு போகணுமா? நீங்கள் இன்னும் உயரத்துக்குள்ள போய்கொண்டே இருக்க வேண்டுமா? உங்களை கண்டு அநேகர் பயந்து நடுங்க வேண்டுமா? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? துதித்து கொண்டிருக்க வேண்டும். தாவீது துதிக்கிற ஒரு மகன். ஹல்லேலூயா. துதித்தனால தாங்க அந்த மகன் பலத்து கொண்டே போனார். வர வர பலத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ சவுலின் குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்க? பலவீனப்பட்டு போறாங்களாம். அப்ப பாருங்க, துதி இல்லைன்னு சொன்னா
நிறைய தோல்விகளுக்குள்ள கடந்து போயிடுவீங்க. துதி இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வந்துடும். காரணமே இல்லாம என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க, நிறைய போராட்டங்கள் வருதுங்க, அடிக்கடி வியாதிகள் ஏற்படுதுங்க, என் பணங்கள்லாம் நஷ்டமடைந்து கொண்டிருக்குங்க, ஏனே தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? துதி உங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்க. அதனால்தான் உங்க வாழ்க்கையில நிறைய நஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க, பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, தாவீது வர வர பலத்து கொண்டே போனார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு மகன். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசபாத் ராஜா தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மகன். துதிச்சதுனால்தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார்? கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அவர் கோட்டைகளை கட்டினார், ரஸ்துக்களை வைப்பதற்காகவே. இப்ப பாருங்க, அநேக பொருட்களை வைப்பதற்காகவே பட்டணங்களை கட்டினார்களாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்களும் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம். தேசமெல்லாம் ஒரே பஞ்சம். அந்த இடத்துல என்ன பண்றாரு ஈசாக்கு? நான் இந்த இடத்த விட்டு என்ன பண்ண, எகிப்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ அந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப பாருங்க, அந்த இடத்துல இருந்தாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாய் மாறினாரு. அவர் விதைச்சாரு, அந்த இடத்துல 100 மடங்கு பலனை பார்த்தது மாத்திரமல்ல, ரொம்ப அழகா சொல்றாரு, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து, ஹல்லேலூயா, மகா பெரியவனாய் மாறிட்டானாம். தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவேதான் இவர்கள் விருத்தி அடைந்தார்களாம், பலத்து கொண்டு போனார்களாம், பெரியவர்களாய் மாறினார்களாம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம கூட என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வர வர என்ன பண்ணனா? விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான் என்று வேதாகமம் கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பெரியவர்களாய் மாறணும்னா, உயர்ந்த இடத்துக்குள்ள கடந்து போனோம்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல, அவரை எப்பொழுதும் உங்கள் வலது பாசத்துல வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் துதித்து, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் இன்றைக்கு செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்களும் பலத்து கொண்டே போவீங்க, நீங்களும் விருத்தி அடைந்து கொண்டே போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெரியவர்களாய் உங்களை மாற்ற ஒரு வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தேவாலயம் மகிமை நாள்ல நிரம்பினதுக்கு காரணம் தெரியுமா? அவர்கள் அந்த இடத்துல தேவனை துதித்து பாடினார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவேதான் அவர்கள் உயர்ந்து காணப்பட்டு கொண்டே இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை பார்க்க வேண்டுமா? ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கூட துதிக்க ஆரம்பிப்போம். இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருந்து பாருங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாகவே சோர்ந்து போகாதீர்கள். என் வாழ்க்கையில் நன்மை நடக்க மாட்டேங்குதுங்க, அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குதுங்க, என் வாழ்க்கையில மாற்றமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்றையிலிருந்து துதிக்க ஆரம்பிங்க, நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க, நல்ல பாடல் பாடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை எடுத்து வாசிங்க, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. இதை செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலத்து கொண்டே போவீங்க, விருத்தி அடைந்து கொண்டே போவீங்க, மகா பெரியவர்களாய் மாறுவீங்க. தேவனுடைய மகிமை உங்க ஆலயத்தை மூடும். உங்க ஆலயத்தை மூடினால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அசைவாடுவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அப்பா, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சொன்னது போல ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் விருத்தியையும் அப்பா பலத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. தேவனுடைய வெளியேற பெற்ற கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் வழிநடத்தும். உங்க தயவுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.